கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 138 சங்கீதம் 8வது வசனம். சங்கீதம் 138 வசனம் 8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, 2வது முறையாக இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அந்த முதற் பகுதியிலேயே நான் நிறுத்திவிட்டேன். அதற்கு காரணம் என்ன என்றால், இந்த காலை நேரத்தில் கடவுளுடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை நாம் மனதிலே நிறுத்தி கொண்டு உறுதியாக நாம் அறிக்கை செய்ய வேண்டும். ஒருவேளை நீங்கள் வாயை திறந்து வெளியே சொல்லுகின்ற அளவிற்கு அங்கே வாய்ப்புகள் இருக்குமானால் உங்களுடைய வார்த்தை வெளியே வரட்டும். இல்லை, அப்படி செய்ய முடியாத சூழல் இருக்குமானால் உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து சொல்லுங்கள், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆம், இந்த காலை நேரத்தில் கடவுள் நமக்கு கொடுக்கின்ற அற்புதமான ஒரு வார்த்தை. அவர் நமக்காக செயல்படுகின்ற கடவுளாக, நம்முடைய எல்லா விதமான நிலைமைகளையும் அறிந்து, நம் தேவைகளை அறிந்து, நமக்கு இருக்கிறதான எல்லா விதமான நெருக்கடியான சூழ்நிலைகளையும் அறிந்து அதிலே உதவி செய்வதற்கு கடவுள் என்றும் காத்து கொண்டிருக்கிறார். அநேக நேரங்களில் நாம் எப்படிப்பட்டதான சிந்தனை உடைய மக்களாக நாம் இருக்கிறோம் என்றால், கடவுள் எனக்காக செய்வார், எனக்காக செயல்படுவார் என்றெல்லாம் நாம் நினைக்கும் பொழுது சற்று நம்முடைய இருதயத்தில் ஒரு தயக்கம் ஏற்படுகிறது. அப்படி வெளியே வார்த்தைகள் தாராளமாக வருவது இல்லை. அதற்கு காரணம் என்ன? ஏதோ ஒரு இருதயத்துடைய ஒரு அடித்தளத்தில் இல்லை, கடவுள் என்னை இன்னும் எப்படித்தான் பார்த்து கொண்டிருக்கிறார், விரோதமாகவே பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னையெல்லாம் பிடிக்காது, என் மீதெல்லாம் அவருக்கு அன்பு இல்லை, எங்களையெல்லாம் கடவுள் அவ்வளவு தாராளமாக ஆசீர்வதிப்பதும் இல்லை. காரணம், நாங்கள் இவ்வளவு குறைவு நிறைந்தவர்களாக நாம் இருக்கிறோம். இதோ அந்த ஊழியக்காரர் இருக்கிறார்கள், அந்த ஊழியக்காரருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், அல்லது இந்த குடும்பம் இருக்கிறது, அல்லது இந்த மக்கள் இருக்கிறார்கள், அல்லது இன்னும் நாம் சொல்ல வேண்டுமென்றால் இந்த சபையிலே இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்குத்தான் கடவுள் சமீபமாக இருக்கிறார். அவர்கள் செபிப்பதற்கு முன்பதாகவே அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு விடுகிறது. காரணம், அப்படிப்பட்டவர்கள் மீது தான் கடவுள் பிரியமாயிருக்கிறார். என்னையோ அந்த அளவிற்கு நேசிப்பதற்கு நான் தகுதியில்லாதவனாக இருந்து கொண்டிருக்கின்றேன் என்ற எண்ணம் நம்முடைய இருதயத்தில் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு உண்மையை இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன உண்மை என்றால், கடவுள் தன்னுடைய சொந்த குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்காக மரிக்க ஒப்பு கொடுத்தார் என்பது உண்மையானால், அந்த அனைத்து மக்களும் ஏற்கனவே பிறந்த, இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற, இனிமேலும் இந்த உலகத்தில் வரப்போகிற அனைத்து மக்களுக்காக இயேசு மரித்தார். அதுவும் பட்சபாதம் இல்லாமல் மரித்தார். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? 2 பக்கத்தில் கல்வர்களை அங்கே இயேசுவோடு கூட சிலுவையில் அறைந்து அங்கே தொங்க வைத்திருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு கல்வன் இயேசுவை பார்த்து பரியாசம் பண்ணுகின்றான். மற்றொரு கல்வன் இப்படி சொல்லுகின்றான், இல்லை, நாம் நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கின்றோம், ஆனால் இவரோ இப்படிப்பட்ட தீர்ப்பை அடைவதற்கு பெரிதான குற்றம் ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லிவிட்டு, ஆண்டவரே,
உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியனை நினைத்தருளும் என்று கேட்கின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அடுத்த நொடி, அடுத்த க்ஷணம் இயேசுவின் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னவென்றால், இன்றைக்கு நீ என்னுடனே பரதீசில் இருப்பாய் என்று இயேசு சொன்னார். ஏன் உடனே சொன்னார்? ஒரு 10 நிமிடம், ஒரு 20 நிமிடம் கழித்து இயேசு பேசவில்லை. அவன் வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தை முடியும் பொழுதே இயேசுவின் பதிலும் அங்கே தொடங்கி விடுகிறது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த கல்வனுக்காகவும் இயேசு அங்கே உயிரை கொடுத்து கொண்டிருந்தார். அந்த கல்வனும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அங்கே கல்வாரி சிலுவையில் சொட்டி கொண்டிருக்கிறதே இரத்தம், இயேசுவின் விழாவிலிருந்து, இயேசுவின் கைகளிலிருந்து, தலையில் முள்முடியினால் உண்டாக்கப்பட்ட காயங்களிலிருந்து வணிந்து கொண்டிருந்ததே இரத்தம். அது வலதுபுறத்தில் இருந்த கல்வனின் பாவத்தை கழுவிக்கொண்டே இருந்தது. ஏன், எப்படி நடந்தது அது? ஆம், எப்பொழுது அவன் வாயிலிருந்து ஒரு அறிக்கை வந்தது, நான் நியாயப்படித்தான் தண்டிக்கப்படுகின்றேன், ஆனால் இவரோ அப்படி அல்ல என்று சொல்லிவிட்டு, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் நீ வரும் பொழுது என்னை நினைத்தருளும் என்று கேட்கின்றான் என்றால், அவனுடைய உள்ளத்திலே இவர் இரட்சகர், இவர் மனிதர்களுக்காக உயிரை கொடுத்து கொண்டிருக்கிறார், நான் செய்த குற்றத்திற்காக நான் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், இவரோ சர்வலோகத்தின் மக்களுக்காக ஆண்டவர் ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்திருந்தார். அந்த உணர்வு அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே அவன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படியானால் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நம் ஒவ்வொருவருடைய பாவங்களும் மீறுதல்களும் கடவுள் என்ன செய்திருக்கிறார்? மன்னித்து இருக்கிறார். அவர் மன்னித்தார் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மறந்து விட்டார் என்ற அர்த்தம். அவர் மன்னித்தார் என்றால் அதை திரும்ப ஞாபகப்படுத்த மாட்டார். யாராகிலும் ஒருவர் வந்து அதை ஞாபகப்படுத்தினால் கூட நம்முடைய ஆண்டவருக்கு அது ஞாபகத்தில் இருக்காது, அது இருக்கவே இருக்காது. ஏன்? அவர் சொன்னார், உங்கள் பாவத்தை என் முதுகுக்கு பின்பதாக நான் திரும்பி போட்டு விட்டேன், அதை நான் பாரேன், கடலுக்கு ஆழத்தில் உங்கள் பாவத்தை நான் போட்டு விட்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். இதெல்லாம் எதை குறிக்கின்றது? God never recollects our mistakes and sins if He forgives once. It's once for all. ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படியானால் தைரியமாக நாம் சொல்லலாம் அல்லவா, கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஆம், நம்முடைய ஆண்டவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பதற்கு அவர் காத்து கொண்டிருக்கின்றார். அவர் தயாராக இருக்கிறார். தாவீது அவ்வளவு சிறந்த பரிசுத்தவான் என்று வேதம் சொல்லவே இல்லையே. ஸ்டில் he could say that என் ஆண்டவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். நாம் சொல்லலாமா? அவரை உண்மையாகவே நாம் பற்றி கொண்டிருக்கிறவர்களாக இருப்போமானால், அவரை விசுவாசிக்கிறவர்களாக இருப்போமானால், நம்முடைய எந்த தேவைக்காக கடவுளத்தில் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ அதை பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் எனக்காக இந்த காரியத்தை செய்து முடிப்பார். நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், உயர்த்தப்படுவேன், பலப்படுத்தப்படுவேன், மேன்மைப்படுத்தப்படுவேன். ஏனென்றால் அவர் என் மேல் வைத்த கிருபை என்றும் உள்ளது. ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் மேல் வைத்த கிருபை என்றும் உள்ளது. ஆகவே கடவுள் எனக்காகவும் யாவற்றையும் நீர் செய்து முடிப்பேன். பட்சபாதம் பார்க்கிற கடவுள் அல்ல, வித்தியாசம் பார்க்கிற கடவுள் அல்ல. ஆண்டவரே, எங்களுடைய எல்லா காரியத்தையும் அறிந்த ஆண்டவர், இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில்
அற்புதங்களை கர்த்தர் செய்ய போவதற்காக எங்களுக்காகவும் நீர் இறங்குவீர். அடியனோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஆண்டவரே இருக்கிற அந்த ஏக்கங்கள், ஆண்டவரே எதிர்பார்ப்புகள், ஆண்டவரே இந்த சோர்வுகள், ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். அந்த பிள்ளைகளுடைய பயத்தை பார்க்கிறீர் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் கடந்து செல்லுகின்ற அந்த வழி நிறைந்த பாதையை பார்க்கிறீர். அந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை பார்க்கிறீர். கர்த்தர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பீர். அதற்காய் தோத்திரம் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.